இப்போ ரீசெண்டா தான் அவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணோம், அதனால ஞாபகம் இருக்கு. ஓகே, ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்துக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் யாரு? இவங்க ரெண்டு பேருமே எழுதி முடிச்சிட்டாங்க. கர்ணா, உங்க போர்டு காட்டுங்க. கர்ணா விஜய் எழுதிருக்காரு. ஓகே, இந்து உங்க போர்ட நீங்க காட்டலாம். ஆஹா, தளபதி விஜய். கரெக்ட் ஆன்சர். ரெண்டு பேருமே இரண்டாவது கேள்விக்கு சரியான பதில் தான் எழுதிருக்காங்க. என்ன கர்ணா, கரெக்டா அவங்களும் விஜய் தான் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. எப்படி தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஏங்க, இன்னைக்கு தேதிக்கு யாருக்கு தாங்க அவரை பிடிக்காது? ஆமால, என் டீம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான் செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்த क्वेश्चन போயிடலாம். உங்களோட தேர்ட் क्वेश्चन. இந்த क्वेश्चनல ரெண்டு பேர்ல ஒரு ஆள் கண்டிப்பா மாட்ட போறீங்க. நீங்க ரெண்டு பேரும் முதலா சந்திச்சுக்கிட்ட இடம் எது? ஓகே, கர்ணா உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். என்ன எழுதிருக்கீங்க? ரோடா? இன்ட்ரெஸ்டிங். இந்து என்ன எழுதிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்து உங்க போர்ட காட்டுங்க. ரோட். ஓகே, இந்துவும் ரோடுன்னு எழுதி இந்த क्वेश्चनக்கு 10 பாயிண்ட் வாங்கிருக்காங்க. வெரி குட். கர்ணா, உண்மையாவே நீங்க ரெண்டு பேரும் ரோட்ல தான் மீட் பண்ணீங்களா? எப்படி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். நான் என்னோட வேலை விஷயமா பைக்ல போயிட்டு இருந்தப்போ அவங்களும் ஒரு கேக் டெலிவரி பண்றதுக்காக அந்த பக்கமா ஸ்கூட்டில வந்துட்டு இருந்தாங்க. எதிர்பாராத விதமா எங்க ரெண்டு பேரோட வண்டியும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆன அங்கதான் எங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்துச்சு. ஓகே, அப்போ உங்களோடது மோதல் ஆரம்பிச்ச காதலா? சரி, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அவங்களுக்கு கீழே விழுந்து லேசா அடிபட்டுருச்சு. ஓகே, கூடவே அவங்க எடுத்துட்டு வந்த கேக்கும் வீணா போயிடுச்சு. வாவ், உங்க ரெண்டு பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் வேற லெவல்ல. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுச்சீங்க. இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி இருக்கிறவங்கள என் லைஃப்லயே நான் இப்பதான் பாக்குறேன். கர்ணா, நீங்க எதுக்கு உங்க அம்மா ஞாபகமா இருக்கிற ஆலோசனை இந்து கழுத்து கட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சின்ன வயசுல இருந்தே நான் எங்க அம்மாவை பார்த்ததில்ல. அவங்க என்ன விட்டுட்டு போனதுல இருந்தே நான் தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னோட வாழ்க்கையில வந்த முதல் பெண் இந்து தான். தனியா வாழ்ந்துட்டு இருந்த என் வாழ்க்கையில எனக்கு துணையா வந்ததும் இந்து தான். அதான் எங்க அம்மாவோட தாலியை எந்த கழுத்துல கட்டினேன். வெரி நைஸ் கர்ணா. ஆமா, உங்க தாலி செயினுங்க கழுத்துல கை மட்டும் தான் இருக்கு. இந்து, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா என்ன? ஐயோ, அதெல்லாம் இல்லைங்க. அந்த செயின் என் கழுத்துல இருக்கும் போதெல்லாம் கர்ணா அம்மா எங்க கூடவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கர்ணா அம்மாவுக்கு என் மேல கோவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அந்த செயின் ஒரு ஆக்சிடென்ட்ல கட் ஆயிடுச்சு. அச்சச்சோ, அப்புறம் என்னாச்சு? அம்மாவோட கோவம் காத்து மாதிரி தானே, அது நம்ம எதுவும் பண்ணலனாலும் தானா கரைஞ்சிரும்ல, அந்த மாதிரி தான் கோவமும். அம்மாவோட தாலி செயினையும் ஒட்டியாச்சு. இப்போ கடைக்கு போய் அந்த செயினை வாங்கிட்டா அம்மா மறுபடியும் எங்க கூடவே இருப்பாங்க.
நீங்க சொல்ற காரணம் ஒரு கவிதை மாதிரி இருக்கு. ஆனா கர்ணாவோட அம்மா ஏன் கோவப்பட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அதுக்கும் காரணம் நான் தாங்க. நீங்க தான் காரணமா? என்ன சொல்றீங்க? அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததை விட அவளுக்கு கஷ்டத்தை கொடுத்தது தான் அதிகம். அதை தவிர நான் வேற எதுவும் கொடுத்ததே இல்லை. எங்க அம்மாவும் இதுவும் ஒரே மாதிரி தான். நான் எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் ரெண்டு பேரும் என்னை வெறுக்கவே மாட்டாங்க. வாவ், ரெண்டு பேரும் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ஓகே, நம்ம அடுத்த டாஸ்க்ல போலாம். இப்போ நம்ம 9th क्वेश्चन போக போறோம். உங்களுக்கான கேள்வி